அன்பானவர்களே, இன்றைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் கேட்பது: நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 1 யோவான் 4:12. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கற்றுக்கொள்கையில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட உண்மையான பரந்த மனப்பான்மையுடைய அன்பாகிய தேவனுடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று நாம் நம்முடைய ஜீவனையே மற்றவர்களுக்கு கையளிக்கும் அளவு நாம் ஒருவரையொருவர் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். நாம் சில சகோதர சகோதரிகளை சில சமயமும் சில சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் அன்பு கூறுகிறவர்களாயிராமல் அனைத்து சகோதர சகோதரிகளையும் எல்லா நேரங்களிலும் நாம் அன்பு கூர்ந்து அவர்களுடைய பலவீனங்களையும் பூரணமற்ற தன்மைகளையும் கவனியாமல் தேவன் அவர்களை பார்க்கும் உன்னதமான கண்ணோட்டத்தில் பார்த்து, தேவன் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய கரைகளை கவனியாதது போன்று நாமும் ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார் என்று நாம் நம்பி எதிர்பார்ப்பது போன்று நாமும் நமக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த அன்பு ஒருவனுக்குள் பூரணமடையாத வரையிலும் ஒருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரில் ஒருவராக இடம்பெற முடியாது. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த செய்தி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.